வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலை பெறட்டுமாக. தினம்தோறும் மஹ்ரிப் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில நபி மொழிகளையும் அந்த நபி மொழிகளுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் தற்பொழுது திர்மிதி என்கின்ற ஹதீஸ் நூலினுடைய 2363 செய்தியை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த செய்தியின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமை என்பது எப்படிப்பட்டது என்பதை மக்களுக்கு அழகாக விளக்கக்கூடிய ஒரு செய்தி. ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலகட்டமே எப்படிப்பட்ட காலகட்டம்னா, மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்ட ஒரு காலகட்டம். இன்றைக்கு நம்மிடத்தில் இருப்பதை போன்ற ஆடைகள் அதிகமாக நபிகளார் காலத்தில் இருந்தது கிடையாது. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை போன்று வகை வகையாகவோ அல்லது அதிகமான உணவுப் பொருட்களோ ரசூலுல்லாஹ் அவர்களினுடைய காலத்தில் இருந்தது கிடையாது. பசியிலும் பட்னியிலும் வாடி வந்தவர்கள், வாழ்ந்து வந்தவர்கள். எந்த அளவுக்கு பசியினுடைய கோரம் இருந்துச்சுன்னா, ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பின்னால் மக்கள் அனைவரும் நின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள். புதிதாக வரக்கூடிய கிராமவாசிகளும் தொழுதுகிட்டு இருக்காங்க, எல்லா மக்களும் தொழுதுகிட்டு இருக்காங்க. இப்படி தொழுதுகிட்டே இருக்கும் பொழுது பின்னால் நிற்கக்கூடிய ஆண்களில் சிலர் பசியினுடைய அந்த வேதனை தாங்க முடியாமல், பசி அந்த அளவிற்கு கடுமையாகி தொழுகையிலேயே மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், எந்த அளவுக்கு பசியினுடைய கொடுமையாக இருக்கணும். இதை சொல்லிவிட்டு அந்த ஹதீஸை அறிவிப்பவர் சொல்கிறார், அவர்கள் யார் தெரியுமா பசியின் காரணமாக மயக்கம் போட்டு விழுந்தவர்கள்? ஹும் அஸ்ஹாபு ஸூஃபா, அவர்கள் தான் திண்ணை தோழர்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். திண்ணை தோழர்னா யாரும் நமக்கு தெரியும். மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து ஒரு கூட்டமே மதீனாவிற்கு வருகிறது. ரசூலுல்லாஹ் ஒரு சில மக்களுக்கு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி வைத்தார்கள். ஆனால் ஒரு 70க்கும் அதிகமான மக்கள், அவங்களுக்கு சகோதரத்துவம் ஏற்படுத்தி வைப்பதற்கு அன்சாரிகள்ட்ட மக்கள் பலம் கிடையாது. அதனால அந்த 70க்கும் அதிகமான பேரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாசலிலேயே திண்ணையில் அவர்களை அமர வைக்கிறார்கள். அவர்கள் தான் திண்ணை தோழர்கள். அவங்களுக்குன்னு எந்த விதமான குடும்பமும் கிடையாது, அவங்களுக்குன்னு தனியான சம்பாத்தியம் கிடையாது. யாராவது அன்பளிப்பாக எதையாவது கொடுத்தால் சாப்பிடுவார்கள், இல்லை என்றால் பட்டினி. இப்படியே பட்டினி கடந்து அவர்களினுடைய பசி இருக்க அதிகமாகி தொழுகையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். பசி அதிகமாகி மயக்கமுற்று கீழே விழுகிறார்கள். இது எந்த அளவுக்கு மக்களினுடைய கண்கள்ல படுதுன்னா, புதுசா அந்த கிராமவாசிகள் எல்லாம் தொழுதுட்டு இருக்காங்கல்ல, அந்த கிராமவாசிகள்லாம் இந்த மயக்கமுற்று கீழே விழுபவர்களை பார்த்து விட்டு பைத்தியக்காரர்கள் என்று நினைக்கிறார்கள். யார் சும்மா தொழுதுட்டு இருக்காங்க, டக்குனு கீழே படுத்து தூங்குறாங்களே, என்னது ஒரு புத்தி சுவாதுரியம் இருக்கிறவங்க இப்படிலாம் செய்ய மாட்டாங்களே என்று புதிதாக வரக்கூடிய கிராமவாசிகள் பசியின் காரணமாக மயக்கமுடக்கூடிய திண்ணை தோழர்களை பைத்தியக்காரர்கள் என்று நினைத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் தொழுகையை முடிச்சிட்டு மயக்கமுற்று விழுந்த திண்ணை தோழர்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள். என்ன வார்த்தை சொல்றாங்க தெரியுமா? மயக்கமுற்று விழுந்து கிடக்கிறார்கள், அவ்வளவு ஏழ்மை, அவ்வளவு வறுமை, அவ்வளவு பசி, அவ்வளவு பட்னி. இவ்வளவு பசி பட்னியில் இருக்கக்கூடிய திண்ணை தோழர்களை பார்த்து சொல்கிறார்கள், திண்ணை தோழர்களே, லவ் தஅலமூன மாலக்கும் இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இந்த வறுமையின் காரணமாக உங்களுக்கு இருப்பது என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா, இவ்வளவு வறுமையில இருக்கீங்கல்ல, இந்த வறுமையில் இருப்பனால நாளைக்கு அல்லாஹ் உங்களுக்கு மறுமையில் ஒண்ணு வச்சிருக்கிறான், அல்லாஹ் என்ன வச்சிருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டா, ல அஹ்பப்தும் அன் தஸ்தாது ஃபாக்கா வ ஹாஜா, இந்த ஏழ்மை இந்த வறுமை இன்னும் அதிகமாக கூடாதான்னு நீங்க நினைப்பீங்க. ஏழ்மையாக இருப்பதும் வறுமையாக இருப்பதும் இம்மையில ஒரு குறையாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே ஏழ்மை அதே வறுமைக்காக அல்லாஹ் நாளைக்கு மறுமையில மிகப்பெரிய உங்களுக்கான அன்பளிப்புகளையும் பரிசுகளையும் வைத்திருக்கிறான். அது மட்டும் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, இதுதான் ஒரு ஏழ்மையா? எப்படிப்பட்ட ஏழ்மை? பசியில மயக்கமுற்று கீழே விழுகிறாங்க. இது இன்னும் அதிகமாக நீங்க நேசித்திருப்பீர்கள், விரும்பி இருப்பீர்கள். அந்த அளவிற்கு அல்லாஹ் ஏழைகளுக்கு சொர்க்கத்தில் வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இத்தலஅத்து அலல் ஜன்னா, சொர்க்கத்தை நான் எட்டி பார்த்தேன். ரஅய்து அக்ஸர் அஹ்லில் ஃபுகரா, அதுல அதிகமான மக்களாக ஏழைகளாக நான் பார்த்தேன். சொர்க்கத்துல மெஜாரிட்டியாக இருப்பவர்கள் ஏழைகள். இந்த உலகத்துல பணக்காரர்கள் மதிப்பிற்குரியவர்களாக தெரியலாம், மக்களினுடைய கண்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு மதிப்பிற்குரியவர்களாக தோன்றலாம். ஆனால் நாளைக்கு மறுமைன்னு வந்துட்டா ஏழைகளுக்கு தான் முன்னுரிமை. எந்த அளவுக்கு முன்னுரிமைனா, ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய இன்னொரு ஒரு செய்தி, ஏழைகள் பணக்காரர்களை விட சொர்க்கத்திற்குள் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே சென்று விடுவார்கள். எத்தனை ஆண்டுகள் தெரியுமா? ஏழைகள் எத்தனை ஆண்டுக்கு முன்பாக பணக்காரர்களை விட முந்தி சொர்க்கத்திற்குள் சென்று விடுவார்கள்? 500 ஆண்டுகள். 500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொர்க்கத்தை பார்த்து விடுவார்கள் ஏழைகள். ஆனால் பணக்காரர்கள் 500 வருடங்கள் தாமதமாக வருவார்கள். மறுமை நாளினுடைய கணக்கின்படி அரை நாள், மறுமை நாள் கிட்டத்தட்ட 1000 நாட்கள் நடக்கும். அதுல அரை நாள் முன்னாடியே ஏழைகள் முன்பாக சென்று விடுவார்கள். ஏன்னா உங்களுக்கு கேள்வி கணக்கெல்லாம் கம்மி.
இந்த பொருளாதாரத்தை வச்சு நீ என்ன செஞ்ச? ஜக்காத்து கொடுத்துட்டியா? ஹஜ்ஜு செஞ்சிட்டியா? ஏழை எளிய மக்கள் வந்தாங்களே அவங்களுக்கு கொடுத்தியா என்கின்ற கேள்வி கணக்குல ஏழைகளுக்கு இருக்காது. இதன் காரணமாக விரைவாகவே அவர்கள் சொர்க்கத்திற்குள் சென்று விடுவார்கள். ஆக இந்த உலகத்தில் வறுமையாக இருப்பதும் ஏழ்மையாக இருப்பதும் ஒரு குறையே கிடையாது. அல்லாஹ் ஒரு குர்ஆன் வசனத்துல சொல்லுவான்ல, அஸா அன் தக்ரஹு ஷைஅன் ஃபஹுவ கைருல் லக்கும். நீங்கள் ஒன்றை வெறுப்பீர்கள், ஆனால் அது உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம். வறுமையை வெறுக்கின்றோம், ஏழ்மையை வெறுக்கின்றோம், ஆனால் நாம் வெறுக்கக்கூடிய அதே விஷயம் மிகப்பெரிய நன்மையாக நாளைக்கு நமக்கு மறுமையில் காட்சி தரும். ஆக அன்பார்ந்தவர்களே, எப்படிப்பட்ட ஏழ்மையில் வாழ்ந்தாலும் வறுமையில் வாழ்ந்தாலும் அதை ஒரு குறையாக நினைக்காமல் இறைவன் நாளைக்கு மறுமையில் நமக்கு வைத்திருப்பது மிகப்பெரிய ஒரு அன்பளிப்பை வைத்திருக்கிறான் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு இறைவனுக்கான அனைத்து கடமைகளையும் நிறைவேற்றி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நற்பாக்கியசாலிகளாக ரஹ்மான் நம்மில் ஒவ்வொருவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.